உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உட்காந்து சாப்பிடுடா. டேய் போ. ப்ளீஸ் சாப்பிடு. இப்ப சந்தோஷமா உனக்கு? எழுந்து போயிட்டான். என்னங்க உங்க பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் நீங்க அவனை ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்களா? எதிரியா இருந்தாலும் சாப்பிடும் போது எழுப்ப கூடாது, அது ரொம்ப பாவம். அவரும் இந்த வீட்ல ஒரு ஆள் தானே. அவர் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணிருக்காரு? ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவன்கிட்ட சண்டை போடலன்னா எனக்கு பைத்தியம் முத்திரும். போதுமா? ஆமா, முத்தி உன் துணியை நீயே கிழிச்சுக்கிட்டு ரோடா ஓடு. எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, இவன் மட்டும் என்ன கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம ஆளா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாரும் சாப்பிட வெயிட் பண்றோம்ல, அந்த மாதிரி இவர் இருக்க முடியாதோ? அவருக்கு மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா? இங்க காலையில இருந்து எல்லா வேலையும் அவன் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு பசிக்காதா? ஆமா, அவன் மட்டும் தான் இந்த வீட்டுல வேலை பாக்குறானா? நாங்கெல்லாம் என்ன வெட்டியாவா சுத்திட்டு இருக்கோம்? ஆனா ஊனா இத ஒண்ணு சொல்லிடுங்க, அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருங்க கூடவே. என்ன பண்றான்னு தெரியல அவன். இத வர. டேய் 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 டேய், பொழுது விடிஞ்சு பொழுது போனா அவனை திட்டுறதே இவருக்கு வேலையா போச்சு. மாத்தவே முடியாது. என்ன அம்மாவும் பையனும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லங்க, துணியெல்லாம் வாஷிங் போடாம அப்படியே வச்சிருந்தான், எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, ரெண்டு பேரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. எங்குங்க? நீ தானே துணி எடுக்க போகணும்னு சொன்ன, மறந்துட்டியா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். நான் வேற யோசனையில இருந்தேன். அது சரி, அவனுக்கு மட்டும்தான் ட்ரெஸ்ஸா, எனக்கு இல்லையா? என்ன இப்படி கேக்குற? உனக்கும் தான். முதல்ல ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்புங்க. அப்பா, இன்னைக்கே போகணுமா? எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு, நாளைக்கு போலாமா? டேய், நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால இன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்துருவோம். ஆமா ஆமா, அப்பா சொல்றது கரெக்ட். நாம இன்னைக்கே போலாம். முதல்ல ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்பி வாங்க. டேய், அவரு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு பாத்தியா? அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதடா. அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தோட மரியாதைக்காக மாப்பிளைய ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கா. அதே மாதிரி நீயும் எங்களுக்காக மாறுடா. நாங்க சொல்றத கேட்டு வாழ பாருடா. என் பேச்ச கேக்கலனா சீக்கிரமே இந்த வீடு சுடுகாடாயிடும். புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் கிளம்பி வா. கடவுளே, அந்த பொண்ணோட நினைப்பே இவனுக்கு வரக்கூடாது. அவனை முழுசா நீதான் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். என் பையனுக்கு நல்ல புத்திய கொடு. அவன் இந்த குடிப்பழக்கத்தை விடணும். என் உயிரா நினைச்சவளே என்னை விட்டு போயிட்டா. இனி நான் சாமி கிட்ட வேண்டிக்க என்ன இருக்கு? என்ன தலைவரே, எங்க கிளம்பிட்டீங்க? ரொம்ப சந்தோஷமா போறீங்க போல இருக்கு. என்ன விஷயம் எங்களுக்கும் சொல்லலாம்ல? தலைவரே, முகத்துக்கு சன்ஸ்கிரீன் வாங்கி தேய்ச்சுக்கோங்க தலைவரே. வெயில் ரொம்ப உக்கிரமா இருக்குல்ல. டேய், பேசாமடா. தலைவரே, எங்க போறீங்க? எங்க கிட்ட சொல்லாமலே வண்டி கிளம்புது. போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்கடா. எல்லாம் உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் கேக்குறோம். சொல்லுங்க தலைவரே. நம்ம கட்சிக்காரர் ஒருத்தருக்கு ஏதோ காவாய் தகராறா. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம கட்சியோட மகளிரணி தலைவர் இருக்காங்களே, சுகந்தி, அவங்க வீட்டுல காது குத்து ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படியே அதையும் அட்டெண்ட் பண்ணிட்டு வரலாம் தான் போறேன். என்னது, நம்ம கட்சிக்காருக்கு காவ தகராறா? யார் அவரு? அதுவும் எங்களுக்கே தெரியாம? டேய், ஒரு புதுசா சேர்ந்திருக்காரா, உனக்கு தெரியாது.
டேய் மணி, ம். அவன் சாப்பிடும்போது அவனை நிம்மதியா சாப்பிட கூட விடல. ஆனா நமக்கு பரிமாறும்போது இன்னும் வேணுமா இன்னும் வேணுமான்னு கேட்டு கேட்டு பரிமாறுறான் பாத்தியா? ம். இதான் கடவுள் மனசுன்னு சொல்லுவாங்க போல. ம்ஹும். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். ஆ, 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 ஆ. மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவங்கள பார்த்து பார்த்து உபசரிக்கிறான் பாத்தியா? இந்த குணமெல்லாம் யாருக்கும் வராது. அக்கா என்ன ரொம்ப உருகுற? அவனை பார்க்க பார்க்க மனசு ஒரு மாதிரி உடையுதுடா. அவனுக்கு பேச்சு வராமலேயே நமக்கு இவ்ளோ பிடிச்சிருக்குன்னா பேச்சு மட்டும் வந்துருச்சுன்னா எவ்வளவு பிடிக்கும். அவனை பத்தி எதுவும் தெரியாம நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். ம். அவரு நெருப்புல குளிச்ச தங்கம் மாதிரி அப்படியே இருக்காரு. எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் புலம்புறதுக்கு எங்க அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்ல முடியலன்னா கோயில்ல போய் சாமிய பார்த்து திட்டி புலம்பி வேண்டிட்டு வருவேன். ஆனா இவனுக்கு யார் இருக்கா? அவன் மனசுல நினைக்கிறத அவனால சொல்லக்கூட முடியாதுல்ல. இந்த வெற்றியை அடிக்க இந்த உலகத்துல எவனும் பிறக்கல. ஆனா துளசி சொன்னதை செஞ்சாகணும். அனுதாபத்தை வாங்கி ஆகணும். வெற்றிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எல்லாரும் வருத்தப்படணும். என்ன பண்ணலாம்? கடவுளே, ஏதாவது ஒரு ஐடியா கொடு. அதுக்குதான் இத கட்டிக்கிட்டு துளசி முன்னாடி போய் நின்னு உங்களோட ஃப்ரெண்டு வந்து என் கைய உடைச்சிட்டாருன்னு நடிக்க போறேன். அப்படி சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. வெற்றி, நீ வேற லெவல்டா. ஏன் எல்லாரும் நின்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நீங்களும் வாங்க, சாப்பிடுங்க. மாப்ள, கல்யாணமாகி இதோ இப்பதான் முதல் தடவை மறு வீட்டு விருந்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். நீங்க நல்லா சாப்பிடுங்க. சரி. லட்சுமி அத்தை, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.